முடியாதென்று மனம் தளராதே, நம்பினால் எல்லாம் ஆகுமே. முடியாதென்று நினையாதே, நம்பினால் எல்லாம் ஆகுமே. முடியாதென்று மனம் தளராதே. உங்களை பார்த்து தான் சொல்றேன். முடியாதென்று மனம் தளராதே, நம்பினால் எல்லாம் ஆகுமே. முடியாதென்று நினையாதே, நம்பினால் எல்லாம் ஆகுமே. முடியாதென்று மனம் தளராதே. உங்களால முடியும். ஆமென் சொல்லுங்களேன். இங்க நல்ல தெபோராவுடைய பேருக்கு அர்த்தம் என்னன்னா பி. பீனா தேன் ஈ. நண்பர்களுக்கு உறவுகளுக்கு இனிப்பாகவும் எதிரிகளுக்கு எதிரியாகவும் செயல்படுகிறது தேன் ஈ. எஸ்தர் என்ற பேருக்கு அர்த்தம் ஸ்டார், நட்சத்திரம். அவன் நிஜமாவே ஒரு சூப்பர் ஸ்டார். ஆமா, எஸ்தர் என்ற பேருக்கு அர்த்தம் என்ன சொல்லுங்க? ஸ்டார். அவன் நிஜமாவே ஒரு சூப்பர் ஸ்டார். இப்போ மூணாவது ரோஜா யாருன்னு சொல்லுங்க? அவளுடைய பேர் அபிகாயில். தன்னுடைய குடும்பத்திற்கு ஒரு நெருக்கம் வருகிறது. தாவீது பயங்கரமான ஒரு வில்டர்னஸ்ல சுத்தி கொண்டு இருந்த பொழுது, அவனுக்கு தேவைகள் நிறைய இருந்த பொழுது, அவன் அங்க சுத்தி இருக்கிற ஜனங்களை யாரும் கொள்ளையிடாதபடி அவன் போய் உதவி கேட்டான். அப்போ அவன் நேசித்து பாதுகாத்த ஒரு மந்தை இருந்துச்சு. அந்த மந்தைக்கு துணையா இருந்தான். அந்த மந்தை மெய்ப்பன், அந்த மந்தைக்குரியவன், அந்த மந்தையை மயிர் கத்தரிக்கிறதுக்காக கொண்டு போன இடத்துல போய் தன்னுடைய ஜனங்களை அனுப்பி எனக்கு ஏதாவது கொடுங்கன்னு சொல்லி கேட்டப்போ அவன் திரும்பி சொல்றான், யார் யா தாவீது? நீ யாரு? நீ யாருன்னு எனக்கு தெரியாது, வேலையை பாருன்னு சொன்ன உடனே தாவீதுக்கு கோபம் வந்து, தாவீது தன்னோடு கூட 400 பேரை, 1 சாமுவேல் 26வது அதிகாரத்துல நான் சொல்லுகிற வசனங்களுடைய பின்னணியின் ஸ்டோரி எல்லாமே இருக்குது. 400 பேரை கூட்டிக் கொண்டு அவனுடைய வீட்டில் இருக்கிற நீர் விடும் நாயை கூட உயிரோட விடக்கூடாதுன்னு சொல்லி சொல்லப்பட்ட கட்டளை எழுதப்பட்டிருக்கு. நீர் விடும் நாய் கூட இருக்கக்கூடாது, ஒருத்த கூட உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தாவீது 400 பேரோடு கூட புறப்படுகிறான். புறப்பட்ட மாத்திரத்துல எப்படி 400 பேரோடு கூட இதுக்கு முன்னாடி ஒருத்தன் புறப்பட்டான், ஏசா, யாக்கோபுக்கு எதிரா. ஆனா ஏசாவை கர்த்தர் மாற்ற பண்ணினார் என்றதை ஒருவேளை இந்த அபிகாயில் அறிந்திருப்பாளோ என்றது எனக்கு தெரியல. அதே சூழ்நிலையில 400 பேர் இங்க எதிராய் புறப்பட்டு வருகிற நேரத்துல இந்த அபிகாயில பத்தி என்ன போடப்பட்டிருக்கின்ற வசனத்துக்கு நம்ம போக போறோம். 1 சாமுவேல் 25வது அதிகாரம் 3வது வசனம். அபிகாயில் என்ற பேருக்கு மை ஃபாதர் இஸ் ஜாய், என் தகப்பன் மகிழ்ச்சி என்று அர்த்தம். என் தகப்பனுக்கு மகிழ்ச்சி என்று அர்த்தம். அவ பேரை எங்க அப்பாவுக்கு நான் ஒரு சந்தோஷம். ஹல்லேலூயா. அந்த பொண்ணு அவங்க அப்பாவுக்கு அவ்வளோ சந்தோஷம் என்ற பேரை தான் அவளுக்கு சூட்டி இருக்கிறாங்க. அதுதான் அபிகாயிலுடைய பேருக்கு அர்த்தம். சரி, இந்த அபிகாயிலை குறித்து 1 சாமுவேல் 25:3 வாசிப்போம். அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும் அவன் மனைவிக்கு அபிகாயில் என்றும் பெயர். அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபவதியுமாயிருந்தால், அந்த புருஷனோ முரடனும் துராகிரதனுமாயிருந்தான். அவன் காலேபுடைய சந்ததியால். அவளை குறித்து என்ன சொல்லியிருக்க? அவள் மகா புத்திசாலி. மகா புத்திசாலி. ஹல்லேலூயா. அவள் ரூபவதியா இருக்கிறா. அவள் மகா புத்திசாலியா இருந்ததுனால காரியங்களை சாதுரியமாக செய்கிறவளாக இருந்தா. அவளுக்கு நான் 2 தலைப்பை கொடுத்தேன். she was sensible and she is capable. ஹல்லேலூயா. ரொம்ப சென்சிபிளா இருந்தா, சாதுரியமானவள். அடுத்தது கேப்பபிள், எதையும் சாதிக்க முடியும் என்ற ஒரு தைரியம் படைத்தவளாக இருந்தாள். நடந்த சூழ்நிலை என்ன தெரியுமா? தாவீது யாருன்னு கேட்டுட்டான். 10வது வசனத்துல 13வது வசனத்துல 400 மனிதர்களை அவனுக்கு எதிராக எடுத்துக்கொண்டு புறப்பட்டு போகிறான். she is a woman on actionல இருந்தா, பேச்சுல மட்டும் இல்ல, அவள் செயல் வடிவிலையும் கொண்டு வருகிற ஒரு மகளாக நான் கண்டேன். 25வது அதிகாரம் 18வது வசனத்தை நம்ம வாசிப்போம். அபிகாயில் தீவிரமாய் 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சை ரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 5 படி வறுத்த பயிற்றையும் வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை குலைகளையும் வற்றலான 200 அத்திப்பழ அடைகளையும். அப்படியே இருங்கம்மா. தன்னை கொல்லும்படியாக வருகிறவனுக்கு எதிராய் காணிக்கைகளை கொண்டு வருகிற சாதுரியம். காணிக்கைகளை கொடுத்து அனுப்பிட்டு இங்க எல்லாத்தையும் எடுத்துன்னு ஓடி போயிடலான்ற பயத்துல இல்ல, அவளை எதிர்கொள்ளுகிற அந்த தைரியம் உடையவளாக நான் கண்டேன். 23வது வசனத்தை வாசிங்க.
அபிகாயில் தாவீதை காண்கையில், அபிகாயில் அவளை கொல்ல வருகிற தாவீதை காண்கையில் சொன்ன வார்த்தையை தான் நம்ம இப்ப வாசிக்கிறோம். தீவிரமாய் கழுதையை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையில் முகங்குப்புற விழுந்து பணிந்து அவன் பாதத்திலே விழுந்து, என் ஆண்டவனே, இந்த பாதகம் என்மேல் சுமரட்டும். உம்முடைய அடியாளுடைய வார்த்தைகளை நீர் கேட்கும் பொருட்டாக உம்முடைய அடியால் உமது செவி கேட்க பேச வேண்டும். என் ஆண்டவனாகிய நீர் நாபால் எனும் இந்த பேலியாளின் மனுஷனை ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம். அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். அவன் பெயர் நாபால், அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறது. உம்முடைய அடியாளாகிய நானோ என் ஆண்டவன் அனுப்பின வாலிபரை காணவில்லை. இப்போதும் என் ஆண்டவனே, நீ ரத்தம் சிந்த வரவும் உம்முடைய கை நீதியை சரி கட்டவும் கர்த்தர் உமக்கு இடம் கொடுக்கவில்லை என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் உம்முடைய ஜீவனை கொண்டும் சொல்லுகிறேன். இப்போதும் உம்முடைய சத்துருக்களும் என் ஆண்டவனுக்கு விரோதமாக பொல்லாப்பு தேடுகிறவர்களும் நாபாலை போல ஆக கடவர்கள். இப்போதும் உமது அடியால் என் ஆண்டவனுக்கு கொண்டு வந்த காணிக்கை ஏற்றுக்கொண்டு என் ஆண்டவனை பின்பற்றுகிற வாலிபருக்கு கொடுப்பீராக. உமது அடியாளின் பாதகத்தை மன்னியும். கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயமாய் கட்டுவார். என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே. நீர் உயிரோடு இருக்கும் நாளில் ஒரு பொல்லாப்பும் உம்மிலே காணப்படாதிருப்பதாக. உம்மை துன்பப்படுத்தவும் உம்முடைய பிராணனை வாங்க வகை தேடவும் ஒரு மனுஷன் எழும்பினாலும் என் ஆண்டவனுடைய ஆத்துமா உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் ஆதரவில் இருக்கிற ஜீவனுள்ளோருடைய கட்டிலே கட்டப்பட்டிருக்கும். என்ன அழகா அவ பேசுற பாருங்க, அவளுடைய வார்த்தைகள். she chose the right word. அவ்வளோ இக்கட்டான ஒரு சூழ்நிலையில தன் உயிருக்காக பிச்சை எடுக்கிற அந்த நேரத்துல என்ன அழகா தெய்வத்தின் திட்டத்தை அறிந்து, நீ ராஜாவாக போகிற மனுஷன், நீர் இரத்தப்பழியை சுமப்பது சரியாக இருக்காது, என் கணவன் பேரு ஒரு பைத்தியக்காரன்ல இருக்கிறது அப்படி என்று சொல்லி ஞானமா பேசுறா. உயிருக்கு போராடி கொண்டு பிச்சை எடுக்க வேண்டியவ ஞானமாய் பேசுகிறதை நான் கண்டேன். ஒரு பெண்ணுக்குள்ள இந்த கேப்பபிலிட்டி இருக்குதுங்க. யூ ஹேவ் இட், யூ ஹேவ் இட். ஒருத்தரை பார்க்கும் பொழுது அவர்கள் நல்லவர்கள் கெட்டவர்கள், அவர்கள் எந்த அளவுக்கு துரோகம் நினைப்பான்றத சாதாரணமா புரிந்து கொள்ள தன்மை உடையவர்கள் பெண்கள். அதனாலதான் இந்த கேப்பபிலிட்டி உங்களுக்கு இருக்கு. இந்த நாபால் அவளுடைய மனைவி அபிகாயில் ஞானம் உள்ளவளை நடந்ததுனால she saved everything. தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அவனிடத்திலிருந்து பாதுகாத்ததை நான் கண்டேன். உன் குடும்பத்தை பாதுகாக்கிற எல்லா திறமையும் உன் கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீ நின்னா நீ ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. நீ நின்னா நீ ஜெயிக்க முடியும். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எங்க வீட்டில் ஒரு கடப்பாக்கல் கடைக்கு நாங்கள் வாடகை கொடுத்துட்டோங்க. அந்த கடப்பாக்கல் கடையினால என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க கொஞ்சம் டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மண்ணு கொட்டி நிறைய இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி நிறைய அதில் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிட்டே வந்தாங்க அந்த இடத்த. ஒரு காலகட்டத்தில் அவங்கள காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணப்போ அவர்கள் ஒரு பயங்கரமான ஒரு பிளானை எங்கள் வீட்டில் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நான் இத்தனை லட்சம் ரூபாய்க்கு நான் மண்ணு கொட்டியிருக்கிறேன், இத்தனை மரங்களை நான் நட்டு இருக்கிறேன், அந்த மரத்துடைய விலை அன்னைக்கு இது இன்னைக்கு இது அப்படின்னு சொல்லி எங்கள் மேலே ஒரு கேஸ் போடணும், இல்லை இந்த இடத்த காலி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணி ஒரு லிஸ்ட்டு போட்டுட்டு பயங்கரமாக எட்டு கொடுத்தாங்க. அது வரைக்கும் எங்கள் அம்மாவுடைய அவங்களுக்குள்ளே இருக்கிற அவங்க பேசுவாங்கன்னு எனக்கு தெரியாது. அவங்க இப்படி தைரியமாக நின்று பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த வாக்குவாதங்கள் ஆரம்பிச்சது. அவருக்கும் என் தகப்பனுக்கும் அந்த வாக்குவாதம் நடந்ததுன்னு ஆரம்பிச்சது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல எனக்கு. அந்த வாக்குவாதம் ஆரம்பிச்சப்போ அவர் ஏதோ ஒரு வார்த்தை, அது வரைக்கும் அமைதியாக இருந்தாங்க, ஒரு வார்த்தை என் தகப்பனுக்கு எதிராக தப்பான ஒரு வார்த்தை அவங்க பேசின உடனே எங்கள் அம்மா அப்படியே சீறி எழுந்து அவர்களுக்கு எதிராக நின்று கம்ப்ளீட்டா அவங்க பேசின அப்பா அமைதியாயிட்டார், நாங்கள் அமைதியாயிட்டோம். அப்படி பேசி சரியா நியாயமா கரெக்டா பேசி, நீ எப்படி இந்த வீட்டுக்கு வந்த, உனக்கு நாங்கள் செய்திருக்கிறது உதவி, இந்த நேரத்தில் நீ இவ்வளோ பண்ண உனக்கு வாழ்வழித்து இருக்கோம், இத்தனை திருமணங்கள் உன் வாழ்க்கையில் நடத்துறதுக்கு நாங்கள் காரணமாக இருந்திருக்கிறோம், உன்னை பிள்ளையா என் வீட்டில் என்னுடைய மகனுக்கு பதிலாக உன்னையும் மகனா நேசித்து ஒவ்வொரு நாளும் உன்னை நான் போஷித்து நடத்தினேன் என்று அழகாக அவனுக்கு விவரித்து சொல்லி அது பிரச்சனையில் முடிய வேண்டிய விஷயத்தை சுமூகமாக ஒரு நாள் அவங்க காலி பண்ணுறதுக்கு காரணமாக என்னுடைய தாய் இருந்தாங்க. ஹல்லேலூயா. I see that. என்னுடைய தாய்க்குள்ள அந்த வலிமை அன்னைக்கு தான் நான் பார்த்தேன். இவங்க பேசுவாங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை பேசினதே இல்லை, எதிர்த்து யாரையும் பேசவே மாட்டாங்க. ஜெபம் பண்ணுங்கப்பா, ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணுங்கப்பா. நான் நியாயம் கிடைக்காதான்னு சொல்லி எங்கள் அம்மா கிட்ட போய் பேசுவேன். ஜெபம் பண்ணுப்பா, ஜெபம் பண்ணிட்டு தான் வந்துக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். திரும்பவும் பண்ணுப்பான்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. You have that power. Women are strong. You are strong. You are not weak. Hallelujah. நீங்கள் பலம் வாய்ந்தவர்கள்.
உங்களுக்குள்ள திறமைகள் இருக்கிறது. இந்த 3 ரோஜாக்கள் இடத்துல நீங்க கற்றுக்கொண்டதை உங்க வாழ்க்கைப்படுத்துங்க. வாழ்க்கை யதார்த்தமானது, வாழ்க்கை அழகானது, வாழ்க்கை தைரியமானது. வாழ்க்கை நீங்க வாழ போறீங்க. ஒண்ணு இங்க, இன்னொன்னு அங்க. you are going to live twice. அங்க போய் நீ வாழணும்னு சொன்னா இந்த வாழ்க்கையில உன் குடும்பத்தை நீ கட்டணும், உன் குடும்பத்தை நீ உருவாக்கணும், உன் குடும்பத்தை நீ கூட்டி சேர்க்கணும், நீ மன்னிக்கணும், நீ அணைக்கணும். உன் அன்பினால நீ கட்டி சேர்த்து எழுந்து பிரகாசித்து ஜெயமிடு. யூ ஆர் அ உமன். உனக்கு கர்த்தர் உன்னை நம்பி இந்த குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆசீர்வாதத்தின் வழிகால் பெண். ஹல்லேலூயா. நீ என்ன விதைக்கிறியோ அதை விளைச்செய்ய தருபவள் பெண். 3 ரோஜாக்களை கண்டோம். அதுல ஒரு ரோஜாவாக நீங்க இருந்தாலும் கர்த்தருடைய வீட்டிலே அழகா சூப்பரா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். லார்ட், யூ ஆர் குட் டு அஸ். தெய்வமே, நீர் எங்களுக்கு நல்லவராகவே இருந்திருக்கிறீர். ஒரு தெபோரால போல, ஒரு அபிகாயிலை போல தன் குடும்பத்துக்காக தரப்புல நிற்கவும், தன் தேசத்துக்காக தரப்புல நிற்கவும், என் ஜனத்திற்காக தரப்புல நிற்கவும், இதோ உமக்கென்று ஒரு விசேஷித்த சபையாக எங்க சபையை வச்சிருக்கிறீங்க. இது ஒரே குடும்பம். எங்க குடும்பத்துல சின்ன விழுது இருக்குது, பெரிய விழுது இருக்குது. ஆனா ஒரே மரம் தான். என் மரத்தின் வேர் இயேசுதான். சொல்லுங்க, என் மரத்தின் வேர் இயேசுதான். எல்லாரும் சொல்லுங்கம்மா, என் மரத்தின் வேர் இயேசுதான். அப்பா, ஒரே விழுதா இருக்கிறோம். ஒருவரை ஒருவர் நேசிக்கவும், ஒருவரை ஒருவர் தாங்கவும், பிரிவினைகளை, மாற்று கருத்துக்களை இடறி தள்ளிவிட்டு ஒரே சிந்தையோடு கூட தெய்வத்தின் ராஜ்யத்தில் பிரவேசிக்க எங்களை தகுதிப்படுத்துங்க. உங்களுடைய நாமத்துல பெண்களா இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக. உனக்குள்ள இருக்கிற அந்த தனிப்பட்ட திறமைகளை, டைனமிக் பவர், you have the choice of words, you have the courage. உனக்குள்ள இருக்கிற அந்த courage, உனக்குள்ள இருக்கிற அந்த நன்மைகளை விழித்தெழுங்க. இதோ பெண்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிற எங்க பிள்ளைங்க இந்த தேசத்தை ஆள்கிறவர்களாக ஒரு நாள் வரட்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எங்க பிள்ளைகள் இந்த தேசத்துல பெரிய மாற்றத்தை கொண்டு வருவர்களாக ஒரு நாள் வரட்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எங்க பிள்ளைகள் இந்த தேசத்துல உப்பாக வெளிச்சமாக பெண் பிள்ளைகள் வருவார்களாக. கர்த்தர் அனுக்கிரகம் செய்கிறாங்க. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறேன். என் பெண்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கனம் கொடுக்க, மதிக்க, உயர்த்த, நடத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. கற்றுக் கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹாய், என்னோட பேர் அனு. நான் இங்க 1 இயரா ஆரி டீச் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் இங்க 3 பேட்ச் முடிச்சிருக்காங்க. ஒரு பேட்ச்ல 80 மெம்பர்ஸ் வருவாங்க. மொத்தம் இது வரைக்கும் ஒரு 250 மெம்பர்ஸ் இங்க இருந்து முடிச்சு போயிருக்காங்க, ஆரி முடிச்சு போயிருக்காங்க. அத்தனை பேருக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இங்க இருக்கிறதுக்கு அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் நான், அண்ணாவையும் அக்காவையும். அது மட்டும் இல்ல, இங்க வரவங்க எவ்வளவு பிளஸ்டா போறாங்கிறதும் நாங்க பாக்குறோம். அவங்களோட கான்பிடன்ஸ் லெவல் எவ்வளவு இங்க ஹையா இருக்கு அப்படிங்கறதையும் நாங்க பாக்குறோம். நம்ம ஒண்ணும் இல்ல அப்படின்னு வீட்டுல இருக்கிறவங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, அவங்களுக்கு என்ன வரும் அப்படிங்கறத நாங்க இங்க இருந்து வெளியெடுத்து கொடுத்துறத ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றோம். வணக்கம், என் பேர் அருணாராணி. ஃபர்ஸ்ட் பேட்ச்ல இருந்து நான் வரேன். இங்க வந்து ஆரியை கத்துனேன். வீட்டை விட்டு வெளியே வர மாட்டோம். எப்பவுமே நாங்க இந்த கிளாஸ் நடக்குதுன்னு சொல்லவே நாங்க இங்க வந்து கத்துக்கின்னு இங்க வந்து நாங்க வேலை செய்யறேன். ஜூட்டும் கத்துக்கின்னு ஜூட்டும் தைக்கிறோம். என்னோட பேர் தீபா. நான் ஒரு மகிழ் வித் மகிழ் ஆர்கனைசேஷன் வந்து ஒரு 1 இயர் ஆகுது. நான் இங்க வந்து ஆரி கிளாஸ் படித்தேன். ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட். நான் வந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் நிறைய சேஞ்சஸ் என்னோட வீட்லயோ சரி வெளியேயோ சரி நிறைய சேஞ்சஸ் ஆயிருக்கு. இங்க ஒர்க் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதுல வர அமௌண்ட்டை வச்சு என் பசங்களுக்கு நான் வந்து கிஃப்ட் பண்ணேன், என் ஹஸ்பண்ட்க்கு ஒரு கிஃப்ட் பண்ணேன். அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ஒரு ஹாப்பினா அதுதான் எனக்கு. பிகாஸ் நம்ம சம்பாத்தியத்துல இருந்து ஒண்ணு வாங்கி கொடுக்கறது வந்து ரொம்ப ஒரு பெரிய பிளெஸிங்கா இருந்தது எனக்கு.